ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். பெருசாக வேறு வித்தியாசமாக இல்லை. நம்ம விதைக்கிற பிஞ்சுக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கள் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா வானம் பார்த்த பூமி தாங்க. மழை பெஞ்சா தான் விவசாயம். மற்ற டைம் ஃபுல்லாக கோடை நேரத்தில் ஃபுல்லாக வேறு வேலை பார்ப்போங்க. வேறு வேலைன்னா என்ன, விரை வெட்ட போகிறது, கறி மூட்டம், கொத்த வேலை, செங்க காலசல் வேலை, அந்த மாதிரி வந்து கூப்பிட்ற வேலை, அந்த மாதிரிக்கு போவோங்க. மழை நேரத்தில் ஃபுல்லாக வந்து விவசாயம் தாங்க பார்ப்போம். அதாவது புரட்டாசியில் விதைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த தை மாதம் வந்து அறுவடை பண்ணிடுவோங்க. என்னென்ன விவசாயம் பண்ணுவோம், என்னென்ன விதைப்போம் அப்படின்னா வந்து உளுந்து, பாசிப்பயிறு, மக்காச்சோளம், சேப்பு சோளம், கம்பரிசி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா மிளகு செடி வந்து நிறைய பக்கம் வந்து போடுவாங்க. கரிசக்காடு பக்கம் அப்படிலாம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உளுந்து தாங்க. விவசாயம் வெள்ளாமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் பார்த்த வர, அதாவது எனக்கு விவசாயத்தை பற்றி வேலை பார்த்ததில் ஓரளவு ஒரு அனுபவம் இருக்குங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். கோடையில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் மற்ற வேலை பார்த்தாலும் வந்து பிஞ்சையை வந்து துப்புரவாக வச்சுருப்போம். அதாவது இந்த வேலிக்கிற செடி முளைச்சிருக்கோம், ஆட்டை செம்பரி ஆடு அதெல்லாம் கிடைக்கு வந்து போடுவோம். அப்படின்னா தான் உரம் அப்படிங்கிறனால வந்து கெடை போடுவோம். அதுக்கப்புறம் வந்து சட்டி உழவு போடுவோங்க. சட்டி உழவு போட்டோம் அப்படின்னா இந்த கோடையில் வந்து கொஞ்சம் மழை பெய்யுங்க. அது வந்து கொஞ்சம் நீர் ஆதாரத்தை வாங்கி வச்சுக்கிறோம். அது போக கோடையில் 1-2 களை செடி இருந்துச்சுன்னா முளைச்சிருங்க. அடுத்து நம்ம விவசாயம் பண்ணுற டைமில் வந்து டில்லர் உழவு போடுறப்போ வந்து அது வந்து உழவு நல்லா கொடுக்கும். அப்படிங்கிறனால அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த கோடை உழவுலேருந்து விதைச்சி விதை கூலி, அப்புறம் முன்னாடிலாம் விதை வந்து எடுத்து வைப்பாங்க. இப்போ எல்லாமே பாக்கெட்டில் வந்து வாங்க தான் செய்கிறாங்க. அப்பா காலத்தில், தாத்தா காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் நம்ம உளுந்து போடுறோம் அப்படின்னா வந்து அதை வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அது போக மிச்சத்தை தான் வந்து கடையில் போடுவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லைங்க. எவ்வளோ கொஞ்சம் போல் இருந்தாலும் வந்து அதை வந்து போட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் நமக்கு 1 மாதம் கழித்து வந்து கொஞ்சம் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் உளுந்து வந்து கடையில் தான் வாங்குவோம். ஏன் அப்படின்னா வந்து செலவு வந்து அதிகங்க. எதனால் வந்து இப்படி எடுத்து வைக்காமல் போடுறோம் அப்படின்னா செலவு வந்து அதிகம். வெள்ளாமை, அதாவது விவசாயத்தை நம்பி வந்து நம்ம இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறோம், நம்ம உளுந்து போட்டிருக்கோம், களைக்கு வேணும், மருந்தடிக்க வேணும் அப்படின்னு வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட கொஞ்சம் போல் வீட்டில் உள்ளவங்ககிட்ட கொஞ்சம் நகையை வாங்கி அடகு வைக்கிறது, சொசைட்டியில் வைக்கிறது, அந்த மாதிரி வந்து வச்சு எப்படியாவது வெள்ளாமையில் 2 வெள்ளாமையும் வந்துடும், நம்ம எப்படியாவது திருப்பிடலாம் அப்படின்னு வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் நம்ம வாங்கிடுவோம். அவங்களும் நம்மளை நம்பி, நம்ம உழைப்பை நம்பி வந்து கொடுத்துருவாங்க. எப்படியாவது மழை பெஞ்சிடாதா, வெள்ளாமல் வந்துடாதா அப்படின்னு. அவங்களும் நம்ம கூட சேர்ந்து மாடு கணக்காக உழைக்கத்தான் செய்வாங்க. அவங்க வீட்டில் உள்ள பெண்களை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அம்மா, அப்பா, ஒய்ஃபு அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவங்களும் வந்து நம்மளால் முடிஞ்ச வரது சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளை நம்பி தான் கொடுப்பாங்க. நல்லா விளைஞ்சது அப்படின்னா நம்ம திருப்பி அது போக எடுக்கணும் அப்படின்னாலும் வந்து எடுக்கிற அளவுக்கு ஒரு சில வருஷங்கள்லாம் வந்து நல்லா வெள்ளாமல் வரும். இப்போலாம் வந்து மழையை நம்பி வந்து எதுவுமே பண்ண முடியலைங்க. மழை வந்து முன்னாடி வந்து கரெக்டாக பருவத்தில் பெய்யும். இப்போல்லாம் வந்து இப்போ விதைச்சோம் அப்படின்னா ஒரு மாதம் கழித்து தான் பெய்யுது. அப்படி இல்லைன்னா விதைச்சி வந்து ஒரு பெரிய மழையை பெஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு மழையை பார்த்துட்டு விதைக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து மழையே பெய்யாது. விதைக்கவே முடியாத அளவுக்கு சொத புதன்னு மழை பெஞ்சு வந்து அந்த மாதிரி ஆகிப்போங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம கோடை உழவுலேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா வந்து கோடை உழவு, அதுக்கப்புறம் வந்து டில்லர் போடுவோம் விதைக்கிற நேரத்தில், அதுக்கப்புறம் விதை வாங்குவோம், விதைக்கிற கூலி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அடிவரம் போடுவோம், அடிவரம் போட்டு வந்து அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து களை மருந்து அடிக்கணும், களை மருந்து அடித்ததுக்கப்புறம் வந்து பூ மருந்து அடிக்கணும், பூ மருந்து அடித்ததுக்கப்புறம் வளர்ச்சி மருந்து, அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து எல்லா களையும் வந்து களை மருந்தில் வந்து சாகாதுங்க. தேங்காய் குலை அந்த மாதிரி ஒரு சில களைகள் வந்து சாகாது. அதை வந்து ஆள் வச்சு தான் எடுக்கணும். ஆளுகளுக்கு வந்து 350 ரூபா 400 ரூபா சம்பளம் வருங்க. 450 ரூபா வரை சம்பளம் வருங்க. அதெல்லாம் வந்து இத்தனை நாள் 10 ஆள், 20 ஆள், 30 ஆள் பிஞ்சு எவ்வளோ இருக்கோ, அந்த ஏக்கர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிக ஆள் செல்லும், கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து கொஞ்சம் போல் ஆள் செல்லுங்க. அதுக்கு தக்கனதான் வெள்ளாமை இருக்கும். அந்த களையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த பருவம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆள் வச்சு பிடுங்கணுங்க. பிடுங்கி மறுபடியும் வந்து மிஷினில் போட்டு அடித்து அதை மூடையாக்கி எடை போடுற வரை வந்து செலவு வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் வந்து எழுதி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஊரில் பெரியவங்கலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, உழுதவங்க கணக்கு பார்த்தா உலக்க கூட மிஞ்சாது அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க. எந்த உழவனும் வந்து எழுதிலாம் கணக்கு பார்க்குறது இல்லைங்க. இந்த வருஷம் வந்து வெள்ளாமை வந்து சரியில்லை அப்படின்னா நஷ்டமே பட்டாலும் அடுத்த வருஷம் வந்து விவசாயம் பண்ணுற டைம் வந்து எப்படியாவது போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து எல்லா விவசாயிகளும் வந்து விவசாயம் வந்து பண்ணுறாங்க. விவசாயத்தில் லாபம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, நஷ்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. நம்ம விதைக்கிறப்ப வந்து விலை இருக்குங்க. ஆனால் அந்த அறுவடை பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து அப்படியே பாதிக்கு மேலே வந்து குறைஞ்சிருங்க. ஒரு சில விவசாயிகள் வந்து இருக்கிற விலையில நம்ம போட்டலாம் அப்படின்னு வந்து போட்டுருவாங்க. ஒரு சில பேர் வந்து சரி இன்னும் கொஞ்சம் விலை வரும் பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு கூட போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சிறு விவசாயிகள் ஃபுல்லாக வந்து இந்த வெள்ளாமையை நம்பி வந்து பக்கத்தில் கடன் வாங்கியிருப்பாங்க, பத்திரத்தை வச்சு வாங்கியிருப்பாங்க, நகையை வச்சு வாங்கியிருப்பாங்க. அப்படிங்கிறவங்க வந்து சரி இன்னும் என்ன விலையேற போது இருக்கிற விலையில நம்ம போட்டலாம், இன்னும் குறையத்தான் செய்யும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால வந்து அப்போ அன்னைக்கு என்ன விலையாக இருக்கோ இன்றைக்கி என்ன விலையாக இருக்கோ அப்படியே வந்து போட்டுருவாங்க. முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா விளைநிலங்களில் வந்து இந்த காட்டு பண்ணி மானெல்லாம் வந்து அட்டகாசம்
பண்ணாதுங்க. இப்போல்லாம் பார்த்தா மக்காச்சோளம் மற்ற பிஞ்சைகளை ஃபுல்லாக பண்ணி மானு எல்லாம் உழப்புறதுனால வந்து விவசாயிகளுக்கு வந்து மேலும் வந்து நஷ்டம் வந்து அதிகமாகுதுங்க. அதுபோக கம்பரிசிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து படக்குருவின்னு சொல்லுவாங்க. இது வந்து படப்படையாக தான் வருங்க. அந்த கம்பரிசி வந்து பூத்து கருது வர்ற டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பரிசி ஃபுல்லாக மொத்தமாக வந்து இந்த குருவி வந்து பறிக்கிறங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப டேஞ்சரானதுங்க. விவசாயிகளுக்கு வந்து இந்த கம்பரிசியை வந்து படக்குருவி வந்து காலையில் விடியக்காலமும் சாயங்காலம் பொழுதடையும் வந்து விரட்டிக்கிட்டே தாங்க இருப்போம். விவசாயம் அப்படிங்கிற சொல்லு அழகாக இருக்கும். நகரத்தில் வாழ்கிறவங்களுக்கு போகிறப்ப வர்றப்போ வந்து ரோட்டில் பார்க்குறப்ப பசுமையாக தெரியும். ஆனால் வெயிலில் நாங்கள் வந்து வெந்து சாகணுங்க. நீங்கள் ஹோட்டல்லையோ வீட்லேயோ நகரத்துலேயோ கிராமத்துலேயோ ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் ஒரு கைப்பிடி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு விவசாயி வந்து மண்ணில் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு தான் அந்த அரிசியோ பருப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. கல்யாண வீடுகளில் சாப்பாடு மிச்சமாச்சு அப்படின்னா நகரத்தில் வந்து ஆசிரமங்கள் அந்த மாதிரி இதுக்கு கொடுங்க. கிராமத்தில் வந்து கொஞ்சம் சாப்பாடு வீணாயிருச்சு அப்படின்னா பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஆடு கோழி அந்த மாதிரிக்கு வந்து போடுங்க. ஆனால் உணவை மட்டும் தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வேலை வந்து இதுதான். இது போக தான் வந்து நான் வந்து வீடியோ அதெல்லாம் வந்து எடுத்து போடுவாங்க. நம்ம காட்டில் தான் உளுந்தஞ்செடி வந்து பிடிங்கிட்டு இருக்குங்க. விவசாயத்தை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதை வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.